அன்பில் இனியவர்களே, தாயான் திரு அவையோடு இணைந்து இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழா அழகாக மிகவும் பழங்காலத்திலே ஆங்காங்கே தனித்தனியாக கொண்டாடப்பட்டு வந்தது. 12ஆம் நூற்றாண்டிலே இவ்விழா மேலை திருச்சபைகளிலே மட்டும் கொண்டாடப்பட்டு வந்தது. முதலில் ஜனவரி 6ஆம் நாள் இந்த விழா கொண்டாடப்பட்டது. திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்னரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் குறிப்பாக 1969 இதை சற்று மாற்றி அமைத்து ஆண்டவர் இயேசு பிறந்து மறு வாரத்திற்கு இந்த திருக்குடும்ப விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு வரையறை இன்று நமக்கு தெரிகிறதா? வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, குடும்பம் சிறந்த பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். குடும்பத்திலிருந்து தான் அனைத்தும் துவங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். புனித மதர் தெரசா அழகாக சொல்லுகிறார்கள், நமது அன்பு அன்னை. ஒரு குடும்பத்திலிருந்து தான் அமைதி துவங்குகிறது, ஒரு குடும்பத்திலிருந்து தான் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்று நாம் நினைவு கூறுகிற நமது அன்பு தாய் அன்னை மரியாளும் புனித சூசையப்பெரும் குழந்தை இயேசுவும் இந்த மூவரும் இணைந்தது ஒரு அழகிய குடும்பம், ஒரு அழகிய திருக்குடும்பம் என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒரு கல்லூரியிலே நடந்த நிகழ்வு. 2 குழுக்களாக பிரித்து வைத்து, அறிவோடு இருப்பது குடும்பத்திற்கு நல்லதா அல்லது குடும்பம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. 2 தரப்பினரும் வெகுவாக சிந்தனைகளை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் அதிவேகமாக ஒவ்வொருவரும் தங்கள் பாணியிலே குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் ஆணித்தரமான அறிக்கைகளை இட்டுக் கொண்டிருந்தார்கள். நடுவராக அமர்ந்திருந்த ஒரு நபர் நடுவர் தீர்ப்பு வந்தபோது சொல்லுகிறார், குடும்பம் என்பது முழுமையாக அன்பை சார்ந்து இருக்க வேண்டும். அன்பை சார்ந்து இருக்கிற பொழுது அறிவினாற்றில் அனைத்தும் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அன்பை சார்ந்து வாழுகிற பொழுது அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. அன்பை சார்ந்து நிலைத்திருக்கிற பொழுது குடும்பம் நிலைத்து வைக்கப்படுகிறது என்று அழகாக திருப்பனை சொல்லுகிறார். ஆமன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிறப்பிக்கின்ற இந்த திருக்குடும்ப பெருவிழாவும் இதைத்தான் நமக்கு நினைவு ஊட்டுகிறது. விடுதியிலே அவர்களுக்கு இடமில்லை. மாட்டுத் தொழுவத்திலே பாலனேசு பிறந்து இதோ இந்த குழந்தையை கொல்ல தேடுகிறான் ஏரோது மன்னன் என்று அறிக்கையிட்ட உடனே அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கான தாயையும் முழுமையாக அழைத்து கொண்டு தந்தையானவர் இடத்தை தேடி அலைந்து ஓடுகிற அந்த செயலை பாருங்களே. குழந்தையை பாதுகாக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு பெற்றோருமே தன் குழந்தைகளை முழுமையாக பாதுகாக்க வேண்டும், அவர்களின் செயல்களிலே நன்மைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அனைவருமே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்பின் அடிப்படையிலே குடும்பம் அமைகிறது. அதைத்தான் சூசையப்பர் தனது வாழ்க்கையிலே நிறைவான விசுவாசத்தை கற்றுத் தருகிறார். அன்னை மரியாள் வாழ்க்கையின் அர்ப்பணத்தை உணர்த்தி தருகிறார்கள். ஆண்டவர் இயேசு பாலனேசு அன்பை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆக விசுவாசமும் அர்ப்பணிப்பும் அன்பும் கலந்ததுதான் ஒரு குடும்பம் என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கையிலே குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? முழுமையான அர்ப்பணிப்போடு குடும்பம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறதா? அன்பின் நிலைத்து வாழ அனைவருமே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு ஞானி எப்பொழுதுமே ஒரு கிராமத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் நல்வார்த்தைகளை பரிமாறி கொண்டிருந்தாரா? அவரிடத்திலே செல்லுகிற எல்லோருமே அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று மகிழ்ச்சியாக அந்த வார்த்தைகளை பெற்று எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அவரிடத்திலே ஒரு சீடர்களும் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவ்வழியே ஒரு குடும்பம் பயணித்து வருகிறது. இந்த ஞானியை கண்டவுடனே அவர்களிடத்திலே சென்று, அருகில் இருக்கிற கிராமத்தில் நாங்கள் புதிதாக குடியேற ஆசைப்படுகிறோம், இந்த கிராமம் எப்படிப்பட்டது என்பதை சற்று எங்களுக்கு புரியும் வகையிலே சொல்லித்தாருங்கள்
நாங்கள் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று அந்த குடும்பத்தின் நபர் அறிக்கையிடுகிறார். உடனே அந்த ஞானி கேட்கிறார், நீங்கள் இதற்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஊர் எவ்வாறு இருந்தது என்று சொன்ன உடனே இந்த மனிதர், அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், அங்க யாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரே கொலையும் கொள்ளையும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னபோது ஞானி சொன்னாரா, அச்சோச்சோ அதே நிலைமை தான் இங்கும் இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் முகவாட்டத்தோடு போகிறார்கள். இரண்டாவது அதே வழியில் வந்த இன்னொரு குடும்பமும் இந்த ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதே கேள்வியை மீண்டும் ஞானி கேட்கிறார், நீங்கள் அந்த கிராமத்தை எப்படி பார்த்தீர்கள்? அந்த குடும்பம் சொன்னது, அது மிகவும் அருமையான குடும்பம், அந்த இடம் அனைத்தையும் நாங்கள் மக்கள் எல்லோரையும் நேசிப்போம், அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு உதவுவார்கள், முடிந்த அளவிற்கு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள், மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. உடனே ஞானி சொல்லுகிறார், இதே போல்தான் இந்த கிராமம் இருக்கும், மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது. முன்பு சென்ற குடும்பத்திடத்திலே இந்த கிராமத்தை பற்றி தவறாக அவதூறு பேசினீர்கள், இந்த குடும்பத்திடம் நன்றாக பேசுகிறீர்கள், என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது அவர் அழகான தீர்ப்பினை தருகிறார். ஒவ்வொரு செயலும் அதனதன் முடிவுக்கேற்றவாறு அமைந்து விடுகிறது. ஒவ்வொருவரும் அதனதன் தன்மையிலே கண்ணாடியை போல மக்கள் பிரதிபலனாக இருக்கிறார்கள். எதை வெளிக்கொணர்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். முதல் குடும்பம் தீமையை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தது. இரண்டாவது குடும்பம் நன்மையை பற்றி பேசினார்கள். எதை மனிதன் விதைக்க முற்படுகிறானோ அதை அறுவடை செய்கிறான். இதுதான் குடும்பங்களின் தன்மை என்பதை இன்று நாம் அனைவருமே உணர வேண்டும். ஒவ்வொரு மரமும் அதன் கனியினாலே அறியப்படுவது போல ஆண்டவர் இயேசு, இந்த பாலன் இயேசுவின் கனி அன்பு தாய் அன்னை மரியாவின் அர்ப்பணிப்பாலும் புனித யோசேப்பு அவர்களின் முழுமையான விசுவாசத்தாலும் இந்த கனி நல்லதாக அறியப்பட்டது. ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர் தீயவராவதும் நல்லவராவதும் அன்னையின் வளர்ப்பு நிலை என்று பாடல் வரிகள் இருக்கிறது. அதே போலத்தான் எல்லா குழந்தைகளையும் நல்ல முறையில் பெற்று வளர்க்கிற ஒவ்வொரு பெற்றோருமே குடும்பங்களின் தன்மைகளை சொல்லி வளர்த்து நன்மைகளை வித்திடுகிற பொழுது குடும்பம் திருக்குடும்பங்களாக பிரதிபலனை தருகிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு வரையறை வரைந்து அதற்குள் நானும் என் குடும்பம் என்று அதற்குள்ளே நம்மை சுருக்கி கொண்டு வெளி உலகத்தை பிள்ளைகளுக்கு கற்றுத்தராமல் குடும்பம் அனைத்தும் கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒன்று நிலையில் இருக்கிறன்னா எவ்வாறு குடும்பம் என்று பிறரை அழைக்க முடியும்? குடும்பம் என்பது அனைவரும் இணைந்து வாழ்வது. ஆனால் இன்று வரையறை வரைந்து குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிற வேளையிலே புனித யோசேப்பை போல விசுவாசத்தில் வளர்ந்து அன்னை மரியாளை போல நாம் அர்ப்பணித்திலே ஊற்றெடுத்து பாலநேசுவை போல அன்பை வித்திட்டு வாழுவதுதான் ஒரு நிறைவான குடும்பம் என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுரை தருகிறது. அதைத்தான் அழகாக பவுலடியார் சொல்லுகிறார். முதல் வாசகம் நமக்கு தெளிவுரையாக வருகிறது. எனவே நமது வாழ்விலே குடும்பங்கள் என்பது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நிறைவின் பாதையில் நம்பிக்கையை வளர்த்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து அர்ப்பணிப்பில் வாழ்ந்து அன்பின் அடிப்படையில் இயங்குவதுதான் ஒரு குடும்பம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் நமது குடும்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து வாழ முற்படுவோம். இறைவன் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே நிறைவின் ஆசினியை தருவது போல இதோ இன்று திரு குடும்ப பெருவிழாவிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் இது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பம் என்பது புரிதலின் மேன்மையும் உணர்தலின் மேன்மையும் அறிந்து கொண்டு எல்லோரும் மகிழ்வோடும் அன்போடும் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.